இன்றைய தலைப்புச் செய்திகள். விமான விபத்தில் அஜித் பவார் காலமானதை அடுத்து அவரது மனைவி சுனத்ரா மகாராஷ்டிரா துணை முதலமைச்சராக பதவியேற்கிறார். தேசியவாத எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு. எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் தனக்கு ரோல் மாடல் என விஜய் பேட்டி. 33 ஆண்டுகளாக சினிமா வாழ்க்கையை விட்டு விலகுவது அவ்வளவு எளிதான காரியமல்ல என்றும் கருத்து. திமுகவில் 4 அதிகார மையங்கள் உள்ளதாக இபிஎஸ் கடும் குற்றச்சாட்டு. கொள்ளையடிப்பதில் திமுக தான் நம்பர் 1 என்றும் 5 ஆண்டுகளில் 4.5 லட்சம் கோடியை கொள்ளையடித்திருப்பதாகவும் விமர்சனம். தாயுமானவர் திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்களுக்கு வீடுகள் தோறும் வழங்கப்படும் ரேஷன் பிப்ரவரி மாதம் பொருட்கள் வரும் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் வழங்கப்படும் என அரசு அறிவிப்பு. வசூலில் கில்லியை மிஞ்சியது மங்காத்தா. ரீ ரிலீஸில் 5 நாட்களில் 17.5 கோடி ரூபாய் வசூலித்து அசத்தல். அஜித் ரசிகர்களால் நிறையும் தியேட்டர்கள். இனி விரிவான செய்திகள். விமான விபத்தில் அஜித் பவார் காலமானதை அடுத்து அவரது மனைவி சுனத்ரா பவார் துணை முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். இதற்காக தேசியவாத காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி சுனத்ரா பவாரை சட்டமன்ற தலைவராக தேர்வு செய்ய உள்ளனர். இந்த தகவலை அக்கட்சியின் தலைவர் சகான் புஜ்வால் தெரிவித்துள்ளார். மேலும் சுனத்ரா பவார் இன்று மாலை 5 மணி அளவில் பதவியேற்க உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவிற்கு பயந்தே டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ளதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணியை பார்த்து தங்களுக்கு பயம் இல்லை என குறிப்பிட்ட அவர், அதே வேளையில் திமுகவிற்கு பயந்துதான் பழைய பகையை மறந்து டிடிவி தினகரன் தற்போது இபிஎஸ் கூட்டணியில் இணைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தல்தான் திமுகவிற்கு கடைசி தேர்தல் என சொல்ல இபிஎஸ் என்ன கடவுளா என்றும் அவர் பதிலடி கொடுத்துள்ளார். திமுகவில் 4 அதிகார மையங்கள் உள்ளதாக இபிஎஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அவரது மனைவி துர்கா, மருமகன் சபரீசன், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என அதிகார மையங்கள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கொள்ளையடிப்பதில் திமுக தான் நம்பர் 1 கட்சி என்றும் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு 4.5 லட்சம் கோடி ரூபாயை கொள்ளையடித்துள்ளதாகவும் அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவின் சர்வாதிகாரத்திற்கும் வாரிசு அரசியலுக்கும் முடிவு கட்டி அதிமுக தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாஜகவின் தேர்தல் அறிக்கை தாய் போன்றது என தமிழிசை தெரிவித்துள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழக பாஜக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணியில் தமிழிசை தலைமையிலான குழு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழிசை, பாஜக தேர்தல் அறிக்கை ஒரு தாய் என்றும் அது தமிழக மக்களின் உணர்வு என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 33 ஆண்டுகால திரைப்பட வாழ்க்கையை விட்டு விலகுவது அவ்வளவு எளிதான காரியமல்ல என நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார். பனையூரில் என்டிடிவி தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில், எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா தான் தனக்கு ரோல் மாடல் என தெரிவித்துள்ளார். விசில் சின்னம் கிடைத்தது தனது முதல் வெற்றி என்றும் வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒருபோதும் கிங் மேக்கராக இருக்க மாட்டேன் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்களுக்கு குப்பை வண்டியில் உணவு வழங்கப்படுவதாக அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் கேட்டு போராடிய போது அவர்களுக்கு உணவு வழங்குவதாக கூறிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த உணவை குப்பை வண்டியில் வழங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். அந்த உணவும் நீண்ட நேரம் காக்க வைத்தே கொடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், தூய்மை பணியாளர்களின் தன்மானத்தை முதலமைச்சர் காயப்படுத்துவதாகவும் அண்ணாமலை கடுமையாக சாடியுள்ளார். ஜனநாயகன் விவகாரத்தில் தணிக்கை குழு மீண்டும் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருப்பது படக்குழுவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஜனநாயகன் படத்திற்கு UA சான்றிதழ் வழங்குவது தொடர்பான வழக்கை தனி நீதிமன்ற நீதிபதியே மீண்டும் விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என அறிவித்துள்ளது. இதை எதிர்பார்க்காத படக்குழு மீண்டும் நீதிமன்றம் சென்றால் கால தாமதம் ஏற்படும் என கருதி தணிக்கை குழுவின் மறு ஆய்விற்கு செல்ல முடிவு செய்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே உச்ச நீதிமன்றத்தில் சென்சார் வாரிய குழு கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளதால் ஜனநாயகன் படக்குழுவினர் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர்.